सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை. வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 துதி பாடும் துதி பாடும் மகனி பனி பக துதி பாடும் தகிட 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 துதி பாடும். Tajam, 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 tajam. Pani mama saja 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 ni saja 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 ni saja ni saja pani saja ni ni papa papa mama mama paga 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 pama ni pama ni pama ni pama ni pama paga ni pama ni pama gata ni pani gata ni pata ni pama paga patuti padu.
நீங்க மாப்பிளே நீ நீ சா 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 நீ சனி சா 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 நீ சனி கங்க சா 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 கங்க சா 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 நீ சா நீ சனி சா சா நீ சனி நீ க சனி பனி மாமா நீம் தக்க 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 தடிக்கன தடச்சம் தடிக்கன தடா கடக 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 மாப்ளே நிக சனி பமக மணி பமணி பமக சக மாமா தக்கிட்ட தக்க தடிக்கன தக்க தடிக்கன தக்க தடிக்கன மாப்ளே சனி பமக சக மாமா மாப்ளே நீ மாமா நீ மாப்ளே நீ மாமா நீ மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார் உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார் உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்
சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது அள்ளி தண்டு போலவே துள்ளி ஆடுமே நீ வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ அதில் புள்ளிமையில் பள்ளி கொண்டதோ அள்ளி தண்டு போலவே துள்ளி ஆடுமே நீயை வெள்ளி நிலா அள்ளி கொண்டதோ அதில் புள்ளிமையில் பள்ளி கொண்டதோ புள்ளி போடும் தோகையை வெள்ளி வண்ண பாவையை அள்ளி கொண்டு போகலாகுமோ நீயும் கல்வனாக மாறலாகுமா சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா சிறு பின்னலிடை பூவை தாங்குமா பின்னி வைத்த கூந்தலில் முல்லை பூவை சூடினால் கண்ணி நடை பின்னல் போடுமா சிறு பின்னலிடை பூவை தாங்குமா மின்னலிடை வாடினால் கண்ணி உந்தன் கையிலே அன்னம் போல சாய்ந்து கொள்ளுவேன் அது அந்தி பகல் பள்ளி கொள்ளுவேன் சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யார் வரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். உறவும் பிரிவும் இரண்டானால், உறவும் பிரிவும் இரண்டானால். உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும்.
காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு உடுகையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அப்பதா சீக்கிரம் மஞ்சள் தண்ணியை கலக்கு, மாமா மச்சான் எல்லாம் குளிப்பாட்டுவோம். வெள்ளையம்மா மஞ்சள் தண்ணியா கரைக்க சொன்ன, அப்படியே இந்த மாமன் மேல கொஞ்சம் ஊத்துறது. ஆத்தத்தோ மைனருக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தப்படாது, பன்னீர் ஊத்து. கொஞ்சம் பொறு, சாணிய கரைச்சு உன் மூஞ்சில ஊத்துறேன். வாங்கடா அம்மனை கும்பிடலாம். இதெல்லாம் சாமி கும்பிட வருதுங்க, பொம்பளைகளை மோப்பம் பிடிக்கிறதுக்குனே வருதுங்க. என் கிணுகு இழுப்பேன். ஐயா ராக்கு, உன் மாமன் வர்றான், அவன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்து. ஏய் கிழவி, என்ன வேலை செஞ்ச? எங்க அண்ணன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்த சொல்றேன், இருவன் புருஷன் மேல ஊத்துறேன். பொடிய சக்காத்தி. அண்ணா அண்ணே, எல்லாம் அந்த கிழவி செஞ்ச வேலை. இந்தாங்க மஞ்சள் தண்ணி, இந்த ராசை விடாதீங்க, குளிப்பாட்டுங்க. மேல ஊத்திக்கிட்டு என் மக மேல மஞ்சள் தண்ணி நல்ல சகுனம். வாங்க மாமா, வாங்க. ஹாய் குடுமி அங்கிள். வாரே வா என் மாமன் மகளே, தீமைக்கு போயிட்டு வந்தோன்னு ஆளே மாறிட்டிய. அவ மாறிட்டா, நீதான் வெச்ச குடுமி எடுக்காம அப்படியே இருக்க. ஏய், ஏண்டி வந்த உடனே மூக்க என் குடுமியில கைய வைக்கிற? மாமா, நான் எப்படி என் குடுமியை மாத்திக்கலையோ அதே மாதிரி அத்தையும் குணத்தை மாத்திக்கிறேன். குடுமி அங்கிள், குடுமி அங்கிள். என்னடி லட்டு? இந்த வில்லேஜ் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஆமா, இந்த பட்டிக்காட்டுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? பட்டணத்துல இல்லாத பண்பும் ஒழுக்கமும் பட்டிக்காட்டுலதான் இருக்கு. இந்தாமா, நீ போயிட்டு வா. மாப்பிள கூட்டு போ. ஐயோ, என்னடி இது? ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு, மூஞ்சில எல்லாம் தகுதி. அது ஒண்ணு இல்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது மாடு மிரண்டு. இல்ல வண்டி மிரண்டு மாடு கொடசாஞ்சிருச்சு. மாடா கொடசாஞ்சிரு? இல்ல இல்ல, வண்டி கொடசாஞ்சி நாங்க ரெண்டு பேரும் சேத்துல கல்பு ஆத்துல விழுந்துட்டோம். பயப்படாத மம்மி, இந்த சமயத்துல என்ன கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி. ஏண்டி மக ஆத்துல விழுந்தது உனக்கு அதிர்ச்சியா இல்ல? அத்தை மகன் கட்டி பிடிச்சு காப்பாத்துறான்னு சொன்ன வேண்டிய அப்புறம் என்ன மாப்பிள்ள நடந்தது? எப்படியோ மாமா கஷ்டப்பட்டு உங்க பொண்ண கரை சேர்த்தேன். என் பொண்ணு ஆத்துல விழணும், நீதான் கரை சேர்க்கணும்னு எழுதி இருக்க, அத மாத்த யாரால முடியும்? மாமா, சாப்பாடு தயாரா இருக்கு, என்ன போடவா? சாப்பிடறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல, நாங்க ஊருக்கு புறப்படணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, கொஞ்சம் மோராவது சாப்பிட்டு போங்க. ராக்கு, எல்லாத்துக்கும் மோர் கொண்டு. மம்மி, நீ குடுமி அங்கிள ரொம்ப சாதாரணமா நினைக்காத, அவருக்கு இந்த ஊர்ல எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு தெரியுமா? அவரை பார்த்தாலே எல்லாரும் டவல் எடுத்து இடுப்புல கட்டிக்கிறாங்க. அத உங்க அம்மாவுக்கு நல்லா எடுத்து சொல்லு. இன்னைக்கு மட்டம்மா ஒரு கண்ட மீனை புடிச்சிட போறேன். அடியே ராக்கு, பேச்சு அங்கேயே இருந்தாலும் கண்ணு இங்கேயே இருக்கிறத பாரு. அவன் கண்ணுல கொள்ளி வைக்க ரூபாய வேற காட்டுது. அண்ணே, அந்த வெள்ளையம்மா உங்களை பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஏதோ சொல்லுதுன்னு மீனு துடியில விழுந்துருச்சு. இந்தாடா, நீ போய் பிரியாணி சாப்பிட்டுக்க. அப்படியே இந்த வெள்ளையம்மாளுக்கு ஒரு ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடு. மல்லிகைப்பூ வாங்கிட்டா சாயங்காலமா கொடிக்கால் பக்கம் வர சொல்றாய். சரிண்ணே. வாடா பிசுக்கோத்து, என்ன கணக்கிற? மைனரு இத கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கிக்கிற சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க? இத வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கா பக்கம் வர சொன்னாங்க. அட என் கிளுகிழுப்ப. ஏண்டா ஏய் பாமா, என்னடி இது? அந்த ரத்ன வேலை என்னமோ ஆவணின்றான், நல்ல நாள்ன்றான், காரியத்தை முடிச்சிருவான்றான். எதடி முடிக்க போறான்? அவர் மகன் சங்கருக்கு நம்ம பொண்ணு கல்பனாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். யார கேட்டடி இந்த கல்யாணத்தை முடிவு பண்ண? என்னது?
மாமி எனக்கு கல்யாணமா? நோ நோ நோ, நான் இன்னும் அதை பத்தி திங்க் பண்ணவே இல்லை. இந்த கல்யாணம் எல்லாம் இப்ப எனக்கு வேண்டாம். கல்பனா, கல்பனா, போ மாமி. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய இடத்துல மாப்பிளைய முடிவு பண்ணிருக்கேன், அதை கெடுக்கவா பாக்குறீங்க? இவனாடி மாப்பிள சதா புட்டியும் குட்டியும் அலையிறானே, இந்த ஊதாரி பயலா மாப்பிள. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு நான் பார்த்த மாப்பிளைய குறை சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, அந்த பட்டிக்காட்டு பையன் மூக்கையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டேன். அப்படியா? அது மாத்திரம் இல்ல மூக்கையா, அவன் ஒரு குடிகாரன், அதுலயும் சாதாரண குடிகாரன் இல்ல, பகல் குடிகாரன். அவனுக்கு போய் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உங்க அத்தை புடிவாதம் பண்றாப்பா. இதுக்கு கல்பனா என்ன சொன்னா? கல்பனா முதல்ல மாட்டேன்னு தாப்பா சொன்னா. அவங்க அம்மா அப்புறம் எப்படியோ முதல கண்ணீர் வடிச்சு அவளை சம்மதிக்க வச்சுட்டான். மூக்கையா, என் பொண்ணோட வாழ்க்கையை நீதாப்பா காப்பாத்தணும், இல்லன்னா அவளோட வாழ்க்கையே கெட்டு போயிடும். சரி மாமா, நீங்க கவலைப்படாம உருப்போங்க. மூக்கையா, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நடக்க வேண்டிய விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாது, போயிட்டு வாங்க. மூக்கையா, மரியாதை அந்த தாலியை கொடு. இந்த அத்தை மக சம்மதம் இல்லாம மத்த பையன் மக கழுத்துல தாலி கட்ட முடியாத அத்தை. பெத்த மகளுக்கு கல்யாணம் செய்ய மத்தவங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ மத்தவங்களை கேட்க வேண்டாம். உன் மகளோட சடங்குக்கு கையில கடா பிடிச்சு தட்டு வரிசை ஏந்தி கொட்டு மேளத்தோட வந்து கல்பனாவுக்கு பட்டு புடவை கட்டி விட்டதுன்னா என்ன கேட்கணுமா இல்லையா எங்க ஐத்த? இதுக்கு தாண்டி முற மாப்பிள்ளைய கேட்காம இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாதேன்னு சொன்னேன். கேட்டியா? அவங்கிட்ட என்னமா பேச்சு? வா கல்யாணத்தை முடிப்போம். எப்படி முடிப்பிய? தாலி என்கிட்ட இருக்கப்ப பொண்ணு எங்க கிட்ட இருக்கு. டேய் சங்கர், அந்த மாலை எடுத்து கல்பனா கழுத்துல போடுற. அவ கழுத்துல மாலை போட்ட உன் குடல உரிமை நான் மாலை போட்டுவேன். ஐயோ ஐயோ, கல்யாணத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, நீங்க எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்களே. முறப்பையன் அவன் கேக்குறது நியாயம் தானா? கல்பனா, உனக்கு பிடிச்ச மாப்பிளை யாராவது இருந்தா சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் சரி, சொடக்கு போடுற நேரத்துல அவன் இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். நல்லா இருக்குடா நாயம். பல பேருக்கு முன்னால பந்தல்ல உட்கார்ந்து இருந்த விட தொட்டு கூசாம தூக்கிட்டு வந்துட்ட. இனிமே அவளை எவன் கட்டிக்கிறவான்? கத்திரிக்காய கூட கைப்பட்டா கண்ணி போச்சுன்னு யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க. இது கண்ணி பொண்ணாச்சே. இப்ப என்ன உலகத்துல நடக்காது நடந்து போச்சு. அதானே, அத்தை மயன் தானே தொட்டு தூக்கிட்டு வந்தேன். அவனே இவன் கழுத்துல 3 முடிச்சு போட்டா சரியா போச்சு. அப்பதான் அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவ, நான் பட்டிக்காட்டே சுத்திக்கிட்டு இருக்கவன். எனக்கு அவளுக்கு பொருந்துமா? பொருத்தம் இல்லைங்கிறியாடா? மனப்பொருத்தம் இருந்தா மாலை பொருத்தம் தன்னால வரும். முக்கையா, கட்டா தாலிய. என்ன வெள்ள, உங்க பெரிய பொண்ணுக்கு சோறு எடுத்துட்டு போறியா? ஆமா ஆமா, இந்த மாமனுக்கு என்னைக்கு கோழி அடிச்சு சோறு போட போற? ஆமலு, அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா மச்சான்? மச்சானா, இம்புட்டு ஆத்த வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு புளியோதரை பையில ஆத்துல போட்டு அந்த தொய் தவிச்சியா நீ? அந்த ராக்கு பக்கத்திலேயே இருந்தா அவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அதனாலதான் அப்படி ஆசை இல்லாத மாதிரி நடிச்சேன். நான் ஒரு முட்டா பைய, இத கூட புரிஞ்சுக்க முடியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அப்ப எப்ப வரட்டும்? வர்ற சனிக்கிழமை குளூர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுக்காக நான் வீட்டிலேயே காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன் அங்கே நிக்கிறீங்க? Come on. எனக்கு வெக்கமா இருக்குல்ல. நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு தானே முதல் ராத்திரி. உட்காருங்க அங்கிள். நீ சிரிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? தாய ஆடும்போது சோவிய குலுக்கி போடுவோமே, கலகல கலகல கலகலன், அத மாதிரி இருக்கு. அப்புறம் உன் கண்ணு இருக்கே, அது மதுரை வீர கையில இருக்கிற கத்தி மாதிரி பட 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 நின்னுது. அப்புறம் உன் உதடு இருக்கு, உதடு நல்லா சோழ வந்தா வெத்தலைய போட்ட மாதிரி செவ 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 செவன்னு இருக்குது. அப்புறம் ஓ இது இருக்கு, எது? கையே வாழைத்தண்டு மாதிரி வளவளா வளவளான்னு இருக்கு. மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது ஒரு தங்கச்சலை மாதிரி இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிள்ளை அப்படி சொல்ற? பின்ன வாட் இஸ் திஸ்? பொம்பளை மாதிரி தலையில கொண்ட, மூக்குல ரிங், முதல்ல கிராப் வெட்டிக்கிட்டு வாங்க, அப்புறம் தான் உங்க கூட பேசுவேன். மகமாயி மகமாயி, தப்பு தப்பு, கண்ணத்துல போட்டுக்க. நான் ஏன் தெரியுமா அந்த குடுமி வச்சிருக்கேன்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, பொம்பளை புள்ளையே இல்ல. அந்த ஏக்கத்தினால எனக்கு எங்க அம்மா தலைவாரி விட்டு ஜடை போட்டு விட்டு பூ வச்சு அழகு பாப்பாங்க. ஆமா புள்ள, அப்ப நான் ரொம்ப நல்லா இருப்பேன். எங்க அம்மா சாகும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏ மூக்கையா, என் ஞாபகம் மனசுல இருக்கிற வரைக்கும் இந்த குடுமியை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அம்மா குடுமி. குடுமி அம்மாக்காக, இந்த நோஸ் ரிங் அப்பாக்காகவா? பாரு வா, தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டியே. உண்மைதான், எனக்கு முன்னால 2 பேர் பிறந்து செத்து போயிட்டாங்க. நான் தான் 3வது பிள்ளை. அதனால எங்க அப்பா சாமிக்கு வேண்டிக்கிட்டு எனக்கு மூக்கு குத்தி மூக்கையான்னு பேர் வச்சாரு. இந்த கழட்டக்கூடாது அப்பா மூக்கு. ஐயோ ஐயோ, சுத்த ஓல்ட் மாடல் அங்கிள். 2 வயசுல போட்ட சட்டைய 20 வயசுல போட முடியுமா? அப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிக்கல. அதே மாதிரிதான் டைமுக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். உண்மைதான்,
2 வயசுல போட்ட சட்டை 20 வயசுல போட முடியாது. ஆனா பெத்த தாய 2 வயசுல அம்மான்னு கூப்பிடுறோம், 20 வயசுல அத்தை என்ன கூப்பிடுவான். லண்டன் லண்டன் உங்க தாத்தனே வந்தாலும் மாத்த முடியாம இங்க சில சமாச்சாரம் இருக்கு, அதுபடிதான் நம்ம நடக்கணும். போர் அடிக்குது அங்கிள். என்ன செய்வோம்? கேட்டு கோடி குருவி மேளம், போட்டு கோடி கோகோதாளம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம், பார்த்து கோடி உன் மாமன் கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம். அம்மா எனக்கு ரொம்ப நாளா உன் கையால சோறு திங்கணும்னு ஆசை. அது மாதிரி இன்னைக்குதான் நிறைவேற போகுது. எனக்கும் என் கையால போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏதோ பொம்பளைய கையால போட்டா சரி. ஆயிட்டா உங்களுக்குன்னு கோழி குழம்பு மட்டும் இல்ல, சுக்கா வறுவல், வறுத்த மீன், அவிச்ச முட்டை எல்லாம் வச்சிருக்கேன். அடி பயமுள்ள, எனக்கு சுக்கா வருவல்னா கொல்ல ஆட்ட. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே முதல்ல வைக்கிறேன். இந்தாங்கிறேன் சுக்கா, இந்தாங்கிறேன் வறுத்த மீன், இந்தாங்கிறேன் அவிச்ச முட்டை. இனிமே எவளையாவது பார்த்து கண்ணடிச்சு கோழிச்சோறு வேணும்னு கேட்ட உன்னை வெட்டி படைச்சிருவேன். சீக்கிரமா நீ அம்மா ஆகணும், நான் அப்பா ஆகணும். அதனால அது போலாமா? ஏன் நாம 2 பேரும் கல்யாணமான புது தம்பதிகள், கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தனியா இருக்க முடியுதோ? ராக்கம்மா வந்து தொல்லை பண்றான். அதனால பாத்துக்கு போலாமா? எதுக்கு? மக்கு லண்டன்ல படிச்சவளா நீ? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, முழு நிலாவு. கிராமத்து ஜனங்கள்லாம் ஆத்து மணல்ல போய் உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. நாமளும் ஆத்து பக்கம் போனோம்னா ஒரு பக்கமா உட்காந்துக்கிட்டு ஆத்துக்கு போய் ஏ ஆத்தாடி இப்படியா வர்ற? கிராமத்துக்காரன் குடல் உரி விடுவான். முதல்ல இந்த டவுசர் சட்டையை கழட்டி போட்டு வா. என்னது? நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டு லவுக்க போட்டுக்கிட்டு கொண்டை போட்டு பூ வச்சு குங்குமம் வச்சு எங்க அம்மா இருந்த மாதிரி வரணும். இன்னைக்கு மாத்திரம். அது சரி அங்கிள், ஆனா எனக்கு புடவை கட்டிக்க தெரியாது. புடவை நான் செத்தேன். ஊருக்கெல்லாம் தெரியும்படியா உனக்கு தாலி கட்டேன். இப்ப யாருக்கும் தெரியாம நானே உனக்கு புடவை கட்டி விடுறேன். பாத்தியா குப்பமா, பட்டணத்து பொண்ணு எப்படி மாறிட்டா? அவளா மாறிட்டா? எல்லாம் நம்ம மூக்கண்ணன் தான் மாத்திட்டாரு. அல்பு, போன வருஷம் நிலாவுக்கு இங்க நான் தனியா வந்தேன். இந்த வருஷம் பொஞ்சாதியோட வந்திருக்கேன். அடுத்த வருஷம் ஆசைய பாரு. ஆத்தி 2 பேரும் சின்ன பப்பா விளையாடுறீங்களோ? கோப்பூரான என்ன பிள்ளை இது வேஷம்? உன் உடுப்பெல்லாம் மாட்டிட்டு வந்து நிக்கிறா. ஏய், வீட்டுக்கு போய் இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு புடவை கட்டு. உங்க பொட்டாட்டி கட்டிக்கிட்டா இனிக்கும், நான் போட்டா கசக்குதாக்கும். அரைஞ்சு பல்ல உடைச்சு விட கழுத. போ வீட்டுக்கு. ஏன் அங்கிள் அவளை திட்டினீங்க? பாவம் கோச்சிட்டு போற. போய் அவளை கூட்டிட்டு வாங்க. அடி என்னடி நாக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. ₹5 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தபடி, சின்னாள பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடுவா. என் அத்தை அவ பெத்த என் சொத்தை அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவு. அண்ணி வர்றா அண்ணே. மடையா, அவ காதல விட போகுது. அவ கொடுத்த கோழிச்சோரை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி இருக்கா. என்ன மைனரு, விருந்து எப்படி? ரொம்ப பிரமாதம் இல்ல. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு. எதுக்கு உனக்கு வீண் செலவு? வேணும்னா நானே வாரேன். எங்கேயோ அவசரமா போறாப்பல இருக்கு. போத்தா நெத்தியில என்னங்கிறேன்? பிளாஸ்டரி. அது கொசுக்கடி. என்ன பிள்ளை எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? உங்க அருமை பொண்டாட்டி குளிச்சுப்புட்டு அரையும் குறையுமா துணியை சுத்திக்கிட்டு வந்தா ஆம்பளைங்க எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? நம்ம ஊர்ல மரப்பாச்சி பொம்மை கூட சட்டா போட்டு தான் குழந்தை கையில கொடுப்பாங்க. இப்படி 10 பேருக்கு முன்னாலே அரையும் குறையுமா குளிச்சுட்டு வரீங்க. இது நல்லா இருக்காது.
அழகு ஆபாசமும் ட்ரெஸ்ல இல்ல அங்கிள், பாக்குறவங்க மனசுலதான் இருக்கு. இந்த பட்டிக்காட்டு ஜனங்களுக்கு நாகரிகத்தை பத்தி என்ன தெரியும்? அதனாலதான் ஏன் ட்ரெஸ் பார்த்து அநாகரிகம்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அங்கிள். லண்டன்ல எல்லாம் இப்படி இல்ல. 10 பேருக்கு முன்னால ஆபாசம் நடந்து போனா அந்த ஊர்ல ரசிப்பாங்க. இந்த ஊர்ல அப்படி இல்ல. பெண்கள் இப்படித்தான் நடந்துக்கணும்னு வகுத்து வச்சிருக்காங்க. அதை மீறி நீ ஒண்ணும் செய்யக்கூடாது. மத்தவங்க இஷ்டத்துக்காக என் சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் மனம் போலதான் ட்ரெஸ் பண்ணுவேன், என் இஷ்டப்படித்தான் நடப்பேன். புருஷனுடைய இஷ்டத்துக்கு விரோதமா பெண்கள் நடக்க கூடாதுன்னு நம்ம ஊர் திண்ண பள்ளிக்கூடத்துல கூட சொல்லி கொடுப்பாங்க பிள்ளை. அங்கிள், நான் லண்டன்ல படிச்சவர். இதையா அப்ப உன்கிட்ட பேச முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்திட்டே போறீங்களே. இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? மெல்ல பேசு, மெல்ல பேசு. உனக்கு இங்க என்ன குறை? குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கா? இருக்கிறதுக்கு ஒரு ஏசி ரூம் இருக்கா? கடவுளே, சாப்பிடுறதுக்கு ஒரு டைனிங் டேபிள் இருக்கா? அம்மா சொல்றதெல்லாம் குறிச்சுக்கங்க. அவங்களுக்கு என்ன வசதி தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, போங்க. இங்க பாருங்க அங்கிள், எப்படி ரொம்ப ஃபேன்சியா இல்ல? இதோ ஐயோ, மகமாயி. டேய், யாரா இங்க? இந்தா, இந்த முனியா. டேய், ராஜ்சந்திர. எங்க இருந்த கலப்பை? ஐயே, அதுவா டர்ட்டி. வீட்டுக்கு முன்னால அசிங்கமா இருந்ததுன்னு நான் தான் கொண்டு போய் பின்னால போட சொன்னேன். அடி பாவி, சுடுகாட்ட முளைக்கிற கள்ளி சப்பாத்தி உன் கண்ணுக்கு அழகா இருக்கு. நமக்கு சோறு போடுற கலப்பை அசிங்கமா இருக்கா? இப்ப நான் என்ன செய்துட்டேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? உலகத்துக்கே முன்னோடியா இருக்கிற கலப்பையை தூக்கி பின்னால போட்டுட்டேன்னு சொல்லி அடி அறிவு கட்டவளா. அங்கிள், இத்தனை பேருக்கு முன்னால என்ன இன்சல்ட் பண்ணி பேசாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். இதுக்கே உனக்கு கோபம் வந்தா என் பாட்டம் புட்ட உழுத கலப்பையை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லிய எனக்கு எப்படி கோபம் வரும்? ஏன் இப்படி கலப்பேன்னு உயிரை விடுறீங்க? கட்டின பொண்டாட்டியை விட உங்களுக்கு கலப்பை தான் பெருசா? நான் கும்புற சாமியை விட அந்த கலப்பை தான் எனக்கு பெருசு. வேற யாராவது செஞ்சிருந்தா 2 துண்டா வெட்டி இருப்பேன். பொண்டாட்டியாச்சேன்னு கூட என்ன ஒரேடியா மிரட்டுறீங்க? எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. நான் ஒண்ணும் அடிமை இல்ல. ஏதாவது பேசினா அரைஞ்சு பல்ல உடச்சு விடுவோம். நான் அப்படித்தான் பேசுவேன். அப்படிதான். இந்தா, ஆம்பளைங்க பேசினா பொம்பளைங்க எதுக்கா பேசுறது? வா உள்ள. இந்த லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன். இத படிச்சு பாத்துட்டு தான் இப்படி ஆடாம அசையாம கல்லு பிள்ளையாரட்ட உட்கார்ந்து இருக்கீங்களா? டாடி, ஆடுறதுக்கு அசைறதுக்கு அதுல என்ன இருக்குது? குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அது எனக்கு தெரியும். அத பத்தி உனக்கு தான் தெரியும். சண்டையாச்சே. பேசாம இருங்க. ஒரே ஒரு பொண்ணாச்சேன்னு அருமை பெருமையா வளர்த்து அந்த பொண்ண ஒரு பட்டிக்காட்டானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பாயங்கிடத்துல தள்ளிட்டீங்களே. அந்த முறை என் பொண்ணு உட்கார்ந்தா குத்தம் சொல்றானா, நடந்தா குத்தம் சொல்றானா? அப்படி வளர்த்திருக்கிற பய கெட்டிக்கார பய சீக்கிரம் நம்ம பொண்ணை திருத்திடுவாங்க. வர வெள்ளிக்கிழமை உனக்கு பிறந்த நாளாமே கணக்கு பிள்ளை என்கிட்ட சொல்றாரு. நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது? எனக்கு பிறந்த நாள்னா உங்களுக்கு என்ன? என்ன பிள்ளை அப்படி சொல்ற? உன் இன்ப துன்பத்துல எனக்கு பங்கு இல்லையா? அத நினைச்சிருந்தா அன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு முன்னாலே என்ன அவமானப்படுத்திருப்பீங்களா? கழுத பிள்ளைய சண்டையும் புருஷன் முஞ்சாதி சண்டையும் 2 ஒண்ணு. திடீர்னு அடிச்சுக்குவாங்க, திடீர்னு குடிக்குவாங்க. அப்படித்தான் இதுவும். காய் விட்டது போதும். என் கூட பழவோடு. என் பிறந்த நாளுக்கு என் கூட படிச்ச சில ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடலான்னு இருக்கேன். அதுக்கும் உங்க கிராமத்து ஜனங்க ஏதாவது சொல்லி என் கூட சண்டைக்கு வர மாட்டீங்களே? கவலைப்படாத பிள்ளை. உன் பிறந்த நாளை இந்த 18 பட்டியும் ஜேஜேன்னு கொண்டாடுபடியா செஞ்சு போடுறேன். உங்கள படிச்சவங்க என்ன, உங்க பட்டணத்தையே கூப்பிடு. 50 பேருக்கு பிரியாணி போடுறான். பிரியாணி கல்பனா, இன்னும் புருஷனை காணும். மனைவிட பிறந்த நாளை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? டைம் ஆயிட்டே இருக்க, நாங்க ரொம்ப தூரம் போகணுமே. நீ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமே. அவர் வந்து கிளம்பிட்டோம். எப்படிப்பா சொல்றது? கண்ட பயலுக உன் வீட்டுல குடிச்சிட்டு கும்மாள் அடிக்கிறானுங்க. அவங்க கூட உன் பொஞ்சாதி சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. ஊருக்கு ஜனமெல்லாம் காரி துப்புது மாப்பிள. கௌரவமா இருந்த உன் குடும்பத்துக்கு உன் பொஞ்சாதியால பெரிய தலைகுடிமை ஏற்பட்டு போச்சு. மூக்கா ரவுடி பசங்க என் வீட்டுக்குள்ள வந்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு? மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்க வச்சுட்டு உனக்கு மரியாதை காட்டுறது. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஏன் இப்படி முட்டாள்தனமா வந்துக்கிறீங்க? என்ன சொல்ல? என்ன மனுஷனா இல்ல மிருகமா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருப்பான். ஏண்டி, அடி வாங்கினவ பேசாம இருக்கா? நீ ஏண்டி அலட்டிக்கிற? என் ரத்தம் கொதிக்குதே. 10 மாசம் சுமந்து பெத்தவனா. ஏண்டி அழற? உன்னை அடிச்சு அவமானப்படுத்தினவனே பழிக்கு பழி வாங்கல. என் பேர் பாமாயில். அத்தை, மாமியார் வீட்டுல இருந்து சீதனம் தான் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதென்ன எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. நீ நல்லவனா இருந்திருந்தா ஊரே மெச்சரபடி உனக்கு சீதனம் அனுப்பி வச்சிருப்பேன்.
நீ ஒரு காட்டு மிராண்டி. அதனாலதான் என் பொண்ணு உன்னோட வாழ முடியாதுன்னு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி வச்சேன். ஓ, அப்படின்னா இதெல்லாம் உங்க ஏற்பாடா? அத்தை அத்தை, ஊர் குடும்பத்துக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி நான் ஒண்ணு சேர்த்து வைப்பனே. இப்ப என்னையே கோர்ட்ல நிறுத்தி ஊர் சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? பல பேருக்கு முன்னால என் பொண்ணை அவமானப்படுத்தின உன்னை ஊர் சிரிக்க வைக்கிறதுல என்ன தப்பு? இன்னும் ஏமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது நியாயம் அநியாயம் தெரிஞ்சிருந்தா என்ன கை நீட்டி அடிச்சிருப்பாரா? கல்பனா, உலகமே தெரியாத கிணத்து தவறு, நாகரிகமே தெரியாத நாட்டுப்புறம். அடிங்க ஐட்டம் அவள எதிரி அம்மா நாகரிகம். பிறந்த மண்ண மறந்துட்டு அற நிர்வாண உடையோட ஊரை சுத்திக்கிட்டு வர்றதுல நாகரிகம். பசினி பட்டினிமா இருந்தாலும் கடலை உடலை வாங்கி 16 முழ புடவை உடுத்திக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம இருக்கிறதா நாகரிகம். புருஷன் கோபத்துல அடிச்சுட்டா பிறந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதில்ல நாகரிகம். அடிச்சாலும் பிடிச்சாலும் வெளியே போன புருஷன் நல்லபடியா திரும்பி வரணும். கடவுளே, பூவோட பொட்டோட அவர் மடியில தான் உயிர் விடணும்னு நினைக்கிறதாண்டி நம்ம ஊர் நாகரிகம். நாகரிகத்தை பத்தி யாருக்கா பேசுறீங்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். கல்பனா, மிஸ்டர் மூக்கையா, நீங்க போகலாம். யாரடி பேரை சொல்லி கூப்பிடுற அறிவு கட்டமா? ஆயப்பன் கூட என் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. என்ன இழிச்சவாயம் நினைச்சீங்களா? சோழவந்தா சுந்தர மகாலிங்க சேர்வ மகன் மூக்கையா சேர்வ ஜாக்கிரதை. இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கொடுக்கிறேன். வர்ற புதன்கிழமைக்குள்ள ஒழுங்கா வீடு வந்து சேரணும். அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனீங்க மாரியாய் கோயிலுக்கு வெட்டி பொறி போட்டு விடுவேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் உறங்கும் போது கனவு வந்தது, அது மலர்ந்த போது உன்னை பற்றி நினைவு வந்தது, நினைவு வந்தது.
என் பேர் முகேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். ஜிஞ்சு நாக்கடி. நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று, நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா, கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று, நல்லபடி வாழ்கவென்று. ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே
பொன்தாலி தாலி ஒரு பொன்வேலி போடுவது பொன்தாலி தாலி ஒரு பொன்வேலி வேலையினை காட்டாதே வேதனையை வாங்காதே மாடப்புறாவிலும் ஜோடி புறா உண்டு ஜோடியை பிரிந்த பின் வாழும் புறா இல்லையே ஏ மாடப்புறாவிலும் ஜோடி புறா உண்டு ஜோடியை பிரிந்த பின் வாழும் புறா இல்லையே அதுதான் மானம். ஆஹா 1 2 3 4 7 8 பதில் 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 நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று நல்லபடி வாழ்கவென்று ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்காதே யாரிடம் குறையில்லை யாரிடம் தவறில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வா வா யாரிடம் குறையில்லை யாரிடம் தவறில்லை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வா வா ஆஹா 1 2 3 4 5 6 7 8 பதில் 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 குப்புசாமி இது தப்பு சாமி குப்புசாமி இது தப்பு சாமி குளிக்கும் போது பொண்ண பார்த்த குப்புசாமி இது தப்பு சாமி கண்ணாடி மாட்டி வந்த கண்ணு சாமி கண்ணாடி மாட்டி வந்த கண்ணு சாமி காதலிக்க வந்தீங்களா பொண்ணு சாமி குப்புசாமி இது தப்பு சாமி குப்புசாமி இது தப்பு சாமி பருவத்தின் கோளாறு மச்சானுக்கு பச்சை கிளி மேல பண்ண மச்சானுக்கு பருவத்தின் கோளாறு மச்சானுக்கு பச்சை கிளி மேல பண்ண மச்சானுக்கு பஸ் மேல ஏறும்போது இடிச்சவரா பஸ் மேல ஏறும்போது இடிச்சவரா பல்ல காட்டி பாவம் போல நடிச்சவரா ஆசாமி ஓசாமி குப்புசாமி இது தப்பு சாமி குளிக்கும் போது பொண்ண பார்த்த குப்புசாமி இது தப்பு சாமி பொண்ண பார்த்த மயக்கத்திலே நின்னவரே புத்த புது காதலுக்கு மன்னவரே பொண்ண பார்த்த மயக்கத்திலே நின்னவரே புத்தம் புது காதலுக்கு மன்னவரே மன்மதன போல பானம் போட்டீங்களா மன்மதன போல பானம் போட்டீங்களா மச்சாண்டு உறவு சொல்ல வந்தீங்களா ஆசாமி ஓசாமி குப்புசாமி இது தப்பு சாமி குளிக்கும் போது பொண்ண பார்த்த குப்புசாமி இது தப்பு சாமி உதடுகள் தான் முத்தமிட குடிக்குதடி உள்ளத்திலே அச்சம் வந்து தடுக்குதடி உதடுகள் தான் முத்தமிட குடிக்குதடி உள்ளத்திலே அச்சம் வந்து தடுக்குதடி பசடுன்னு எண்ணி நீயும் மயங்காதம்மா பசடுன்னு எண்ணி நீயும் மயங்காதம்மா ஆம்பளதான் இவருக்கிட்ட பழகாதம்மா ஆசா